வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்க்க போற பாட்டு, குறுந்தொகையில 375. பாடியவர் பேர் தெரியல. யாருன்னு தெரியல. திணை வந்து குறிஞ்சி. இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான பாட்டு. அதாவது தலைவன் இரவு குறி காலத்து வர்றான். வர்றப்போ மறைவுல நின்னுகிட்டு இருக்கான். தோழி சொல்றாங்க, அந்த தலைவிகிட்ட. அதாவது இன்னைக்கு இந்த பையன் சாரி இந்த காதலன் வராம இருந்தா நல்லது. ஏன்னா, ராத்திரில வந்தா இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. வராம இருந்தா நல்லது. அப்படின்னு அந்த தலைவனோட காதுல படும்படியாக சிறைப்புறமாக நின்னுட்டு இருக்கிறப்போ, அவனுக்கு கேட்கணுங்கிறதுக்காகவே இந்த பாட்ட சொல்றாங்க. சரியா? அம் "அம்ம வாழி தோழி, இன்று அவர் வாரார் ஆயினோ நன்றே." அதாவது இன்று அவர் வாரார் ஆயினும் அதாவது நல்லது. வரலன்னா நல்லது. ஏன்னா, "சாரல் சிறுதினை விளைந்த வியன்கண் இரும்புனத்து இரவு அறிவாரென்." அதாவது சிறு திணை, திணை இருக்கு இல்லையா? திணைனா சின்னது தான். சிறு திணை விளைந்த அந்த காட்டுல சாரல்னா மலையில தினை விளைஞ்சு கிடக்கு. பெரிய அகன்ற நிலத்துல வந்து தினை விளைஞ்சு கிடக்கு. அப்போ ராத்திரியில அவங்க அறுவடை செய்றாங்க. இப்ப அரியறதுன்னா என்ன தெரியுமா? அந்த அரியறதுன்னா வெங்காயம் அரியறதுன்னு சொல்லுவோம். அரியறதுன்னா, அம் அருவாமனை இருக்கு இல்லையா? வீட்ல இருக்கிற அருவாமனைய எடுத்துட்டு போயிட்டு, அந்த வேரையும், அந்த தாளையும் கட் பண்ணி விடுறது. அதுக்கு பேரு தான் அரியறது. அரியிற வெங்காயம் ஆ மார்க்கெட்டுக்கு ஃப்ரெஷ்ஷா வரும். பச்சை வெங்காயம்னு சொல்லுவாங்க. அதுதான் அரியறது. அரியறதுன்னா கட் பண்றது. இங்க வந்து இரவு அறிவாரின் அதாவது அரியிறாங்க, அறுவடை செய்றாங்க. அந்த அதாவது பகல் முழுக்க அவங்க அறுவடை செஞ்சு முடியாம, ராத்திரிலயும் அறுவடை பண்றாங்க. அப்போ அங்க வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க தினைய. அப்ப என்ன நடக்குது? இன்னொரு விஷயம் என்னன்னா, தொண்டக சிறுபறை பானாள் யாமத்தும் கறங்கும். அதாவது தொண்டக சிறுபறை அப்படின்னா, அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு வாத்திய கருவி. இப்பவும் அது இருக்கு. குறிஞ்சி நிலத்துக்குரிய அது இசைக்கருவி. அது வந்து உடுக்க. தொண்டக சிறுபறை அப்படிங்கிறது உடுக்க. உங்களுக்கு தெரியும் உடுக்கன்னா தெரியும் இல்லையா? சிறுபறை. பானாளன்னா பால் நாள். பானாள்னா நடுராத்திரி வரைக்கும், பாதி ராத்திரி வரைக்கும் கூட அது ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். யாமத்தும் கறங்கும். நடுராத்திரிலருந்து யாமம்ன்ற டைமிங் என்னன்னா, நைட்டு 10 மணியிலிருந்து அதாவது 10 பிஎம்லேருந்து 2 ஏஎம் வரைக்கும். அந்த டைம் தான் வந்து யாமம்ன்றது. அதாவது நம்ம ஊர்ல சாமம்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் யாமம். அது அந்த சிறுபறையோடைய ஒலி வந்து கறங்கும். ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். சரியா? அப்போ அடுத்த வரி யாமம் காவலர் அவியா மாறை. அங்க இருக்கிற அந்த அறியிறவங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தா நல்லது. தூக்கம் வராது. அவங்க வந்து யாமம் காவலர் அவியா மாறைனா, அந்த யாமம் டைம்ல அங்க இருக்கிற காவல்காரர்கள், அந்த திணையை காட்டு காவல் இருக்காங்க இல்லையா? அவங்க அபியா மாறு அப்படின்னா, அவிதல்னா சோறுதல், ஓய்தல். ஓஞ்சு போறதுன்னு சொல்லுவோம்ல, ஓஞ்சு போறது, டயர்டா வர்றது. அந்த மாரி டயர்ட் ஆகாம அவங்க வந்து ஓஞ்சு போகாம இருக்கிறதுக்கு, அந்த சிறு பறைய அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த அடிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ, அதாவது என்ன அர்த்தம்னா, அவன் பகல்ல பார்க்க வர்றான். அதுக்கப்புறம் நைட்ல பார்க்க வர்றான். இப்ப நைட்ல வந்தான்னா, அந்த பொண்ண பார்க்கறதுக்கு இப்போ வந்தான்னா, இங்க மக்கள் நெறைய பேர் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நெறைய முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுன்னா, தூங்காம இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். விழித்தல். விழித்தல் தான் பேச்சு வழக்குல முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து இங்க தூங்காம இருக்காங்க. நைட்ல அதாவது நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவன் வந்தான்னா பிரச்சனை. அதனால இன்று அதாவது இப்போ வந்து இவன் வந்தான்னா, இந்த விஷயத்த அதாவது ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கப்ப அவன் கேட்குறான்னா, ஓகே இன்னைக்கு போ வேணாம். இன்னைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லன்னு நம்ம போயிடுவோம். அவ்வளோதான். இன்று வாரார் ஆயினும் நன்றே. இன்னைக்கு வராட்டி நல்லது. ஏன்னா, இங்க நெறைய பேர் இருக்காங்க. பகல்லையும் பார்க்க முடியல, நைட்டும் பார்க்க முடியல. நீங்க வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு அர்த்தம். சீக்கிரம் வந்து வரைதல் நல்லது. வரைதல்னா வரைந்து கொள்ளுதல்னா திருமணம் செஞ்சுக்கிறது. அதாவது எதுக்காக அந்த பறை அடிக்கிறாங்கன்னா, அந்த உடுக்கைய வச்சு அடிக்கிறாங்கன்னா, ஒண்ணு இவங்களுக்கு வந்து சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருந்தா தூக்கம் வராது. இந்த அறியிறவங்களுக்கு தூக்கம் வராது. காவலர்களுக்கு தூக்கம் வராது. ஒரு உற்சாகத்துக்காக அத அடிக்கிறாங்க. 2வது வந்து விலங்குகள் அந்த பக்கம் வரக்கூடாது. வந்துச்சுன்னா சண்டை போடணும்ல. அது சவுண்ட் கேட்டுச்சுன்னா, அது வராமலே இருக்கும். அங்க யாரோ இருக்காங்க, அங்க போ வேணாம்னு நெனச்சு, அது விலங்குகளை தவிர்ப்பதற்காகவும் அந்த உடுக்கைய அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அ Facebookல நான் பார்த்தேன் ஒரு வீடியோ. அதாவது இந்த உடுக்கைங்கிறது குறிஞ்சி நிலத்துக்குரிய இசைக்கருவி. இன்னமும் கேரளாவுல அந்த இன்னமும்னு சொல்லக்கூடாது. எப்பவுமே அடிப்பாங்க. அதாவது கோயில்கள்ல
முருகன் கோயில்கள்ல முருகன் பாட்டு பாடுறாங்க. பாடுறப்போ உடுக்கி அடிச்சுக்கிட்டே பாடுறாங்க. அந்த முருகன் பாட்டு பாடுறப்போ அதில ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த பாட்டுல மலையாளம் அந்த சான்ஸ்கிரிட் கலக்காம சுத்த தமிழ்ல பாடுறாங்க. நான் Facebookல வர்றப்போ பாட்ட பார்த்துருக்கேன். அவ்வளோ சுத்த தமிழா இருக்கு. நம்ம ஊர்ல பாடுற அதே முருகன் பாட்ட தான் அவங்க கேரளால பாடுறாங்க. ஆனா அது தமிழ் பாட்டு. மலையாளம் கலக்காத பாட்டு. அது நெறைய பாட்டு இருக்கு. அதில வந்து அதாவது ஒரு இந்த கும்மி ஆட்டத்தில குரூப் குரூப்பா இருப்பாங்கல்ல, அதுபோல இதுலயும் ஒரு எப்படி சொல்றது? ஒரு குழுவா இருப்பாங்க போல இருக்கு. ஒரு 10 பேர், 15 பேர் இருப்பாங்க போல இருக்கு. அவங்க எல்லாருமே கையில அந்த உடுக்கைய வச்சுக்கிட்டு முருகனுக்கு பாட்டு பாடுறாங்க. அது கேர்ல்ஸ் குரூப்பும் இருக்கு, பாய்ஸ் குரூப்பும் இருக்கு. ரொம்ப நல்லா சில பாட்டுலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. நான் ஷேர் பண்ணி விட்டேன். ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி. இது எப்போ ம் எந்த டைம்ல ஷேர் பண்ணேன்னா, ஓணம் வந்த டைம்ல. அவ்ளோ பாட்டு நல்லா இருந்தது. அந்த உடுக்கை, குறிஞ்சி நிலத்துக்குரிய இசைக்கருவி. இன்னமும் வந்து சுத்த தமிழ்ல முருகனுக்கு பாட்டு பாடுறது கேட்குறப்போ ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் சின்ன பிள்ளைலருந்து முருகனுக்கு பாட்டு கேட்குறேன்னா, அது உண்மையிலே சொல்றேன். சுத்த தமிழ்ல பாடுறது, அதுவும் கேரளாவுல அருமையா இருக்கு. அதுதான் அந்த தொண்டக சிறுபறை. அதாவது பேரு வந்து அது எப்படி இருக்கும் அப்டின்னா, நடுவுல குவிஞ்சிருக்கும். சைட்ல கொஞ்சம் பெருசா இருக்கும். தோல்ல செய்ற கருவின்னா, அதுதான். அந்த உடுக்கைய தான் அவங்க சொல்றாங்க அப்டி. அப்போ நம்ம அத கனெக்ட் பண்ணி பார்த்துக்க வேண்டியது தான். இப்ப அந்த பாட்டு என்ன சொல்லியிருக்காங்க? நெல்லு வந்து விளைஞ்சிருக்கு. பகல்ல மட்டும் இல்ல, ராத்திரிலயும் அறுவடை பண்றாங்க. அந்த பறை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நைட்ல வந்து ஏதாவது தீப்பந்தம் கூட வச்சிருப்பாங்க. தீப்பந்தத்த வச்சுட்டு, அந்த இடத்துல கொஞ்சம் லைட் இருக்கும். சரியா? லைட் இருக்கும். அரிஞ்சுகிட்டு இருக்காங்க. அரியறதுன்னா, கருக்கருவாள்ல அரியறது. கருக்கருவால புடிச்சு அரியறது. அதாவது வெங்காயம் அரியறதும் அரியறது தான். வெட்டுறதுனாலே அரியறதுன்னு அர்த்தம். சரிங்களா? அம் நெல் அறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. வெங்காயத்த அரியறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வெங்காய விஷயத்த சொல்லணும்னு நெனச்சேன். அந்த அரியறது தான் பச்சை வெங்காயம் மார்க்கெட்டுக்கு வந்துரும். அத முறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. வெங்காயத்த முறிக்கிறதுனா, வாழையும் அந்த தாள் இருக்கும் இல்லையா? தாள் தாள் அந்த அந்த இலை மாரி இருக்குல்ல, அத அப்படி முறிச்சு கையால முறிச்சு போட்டாங்கன்னா, அந்த வெங்காயத்த வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸ்டோர் பண்ணா தான் அது வந்து சின்ன வெங்காயம், அது வந்து சாலட் வெங்காயம்னு சொல்றது. அதுதான் நல்ல சத்து, டேஸ்ட்டா இருக்கும். அந்த மாரி ஸ்டோர் பண்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்க வீட்ல பண்ணுவாங்கல்ல, எங்க தோட்டத்தில பண்ணுவாங்க. எங்க அம்மா, அப்பா. அதனால அதாவது அரியறது, அருவாமனைய வச்சு அரியறது எல்லாமே அரியறது தான். சரிங்களா? காய் அறுக்கிறேன், அரியறது எல்லாமே. அப்புறம் வேற என்ன? எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த ம் தொண்டக சிறுபறை அப்டின்னா, உடுக்கைன்றது. அதுபோல பாட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அதாவது வந்தா ஆளுங்க இருக்காங்க, வேணாம். அதாவது பகல் குறின்றது லவ் பண்ண ஆரம்பத்துல வர்றது. கொஞ்சம் நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் நைட்ல சந்திக்கிறது. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசுவாங்கல்ல. அதாவது என்னதான் நீங்க நடு ராத்திரில வந்தாலும், ஒரே ஒருத்தருக்கு அந்த தோழிய தவிர இன்னொருத்தருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. ஏன்னா, அ அலர் அல்லது கோசிப், புரணி அதாவது என்ன சொல்றது? இப்பவும் கோசிப்னா எவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. கோசிப்ப வந்து அவ்வளோ வேகமா பரவும். பரவுச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. சரிங்களா? தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு பகல்ல வீடியோ பண்றேன். அ எனக்கே வித்தியாசமா இருக்கு. சரி, இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.